இங்கிலீஷ் 10 மடங்கு வேகமாக கற்றுக்கணுமா, 10 மடங்கு அதிகமாக கற்றுக்கணுமா, ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். போன வாரம் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ண பக்கா இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸில் ஜாயின் பண்ண ராம்குமார்னு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி எது சம்மந்தப்பட்டதுன்னா வில் வெர்சஸ் கோயிங் டு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசனில் கோயிங் டு வச்சு சில வாக்கியங்கள் மேக் பண்ணி ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு இந்த இடத்துல ஏன் இது வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன வாக்கியம்னா, எங்கள் பாஸ் அவனை நாளைக்கு வேலையை விட்டு தூக்க போறார். இதுதான் வாக்கியம். வேலையை விட்டு தூக்க போறார், இதுதான் வாக்கியம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருந்தோம்னா, மை பாஸ் இஸ் கோயிங் டு ஃபயர் ஹிம் டுமாரோ. ஃபயர் ஹிம் டுமாரோ. ஃபயர்னா தீன்னு அர்த்தமாச்சு. இந்த இடத்துல ஏன் ஃபயர் வருது? அதுதான் ராம் அவர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வி. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபயர்னா தீ, ஃபயர் தீ, ஃபயர் தீ இப்படிதான் படிச்சிருப்போம். ஃபயர்னு இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணும் பொழுது இந்த டவுட் வர்றது காமன். அதுவும் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க அப்படின்ற பொழுது இது ரொம்ப ரொம்ப காமன். இதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி நம்ம 10 மடங்கு அதிகமாக கற்றுக்கிறது, ஒரு சிம்பிள் டெக்னிக் மூலமாக கற்றுக்கிறது, அதுதான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இதை எப்படி டெய்லி ரூட்டீனில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கும் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். அதை வீடியோட கடைசியில் பார்க்கலாம். முதல்ல ஃபயர்ன்ற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதை முதல்ல பார்க்கலாம். ஃபயர்ன்ற வார்த்தையை ஏதாவது ஒரு டிக்ஷனரி எடுத்து, ஆன்லைன் டிக்ஷனரி, அதில் டைப் பண்ணி அப்படின்னா என்னன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணால் நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். முதல்ல என்ன இருக்கு? மெட்டீரியல் தட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் பர்னிங் தட் ப்ரொடியூசஸ் ஃப்ளேம்ஸ் தட் சென்ட் அவுட் ஹீட் அண்ட் லைட் அண்ட் மைட் ப்ரொடியூஸ் ஸ்மோக். இதுதான் நமக்கு வழக்கமாக தெரிகிற ஒரு டெஃபினேஷன். அப்படியே பத்திக்கிட்டு எரியுது, அதுலேருந்து புகை வரும், அதுதான் ஃபயர். அதுதான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வழக்கம். த ஃபயர் வாஸ் ஸ்டார்டட் by children playing with matches. தீக்குச்சி வச்சு விளையாடுற பிள்ளைகள் மூலமா ஃபயர் ஸ்டார்ட் ஆனுச்சு. இந்த மாதிரி தீன்ற அர்த்தத்துல ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் இருக்கு. அது ஒரு நவுன். தீன்றது ஒரு நவுன், ஒரு பொருள். அடுத்த டெஃபினேஷன் பார்க்கலாம். A gas or electric heater that's used to warm up a room. ஒரு ரூமை சூடாக்குறதுக்கு யூஸ் பண்ற ஒரு கேஸ் ஆர் எலக்ட்ரிக் ஹீட்டரை ஃபயர்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு, if you're cold just put the fire on. அப்படின்னா இங்க ரொம்ப கோல்டா இருந்ததுன்னா ஹீட்டர் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு புட் த ஃபயர் ஆன். புட் த ஃபயர் ஆன். ஃபயரை போய் யாரும் ஆன் பண்ண மாட்டோம். புட் த ஃபயர் ஆன்னா ஹீட்டர் ஆன் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன வருது? ஃபயர்னா ஹீட்டர்னு அர்த்தம். ஹீட்டர் ஆன் பண்ணிக்கோ, புட் த ஃபயர் ஆன். அடுத்த டெஃபினேஷன் பார்க்கலாம். த ஷூட்டிங் ஆஃப் கன்ஸ் ஆர் அதர் வெப்பன்ஸ். அப்படின்னா ஒரு துப்பாக்கியோ இல்லை வேற ஏதோ ஒரு ஆயுதத்தையோ வச்சு சுடுறது, அதுக்கு பேரும் ஃபயர் தான். எடுத்துக்காட்டுக்கு, the police opened fire on the protesters. அப்படின்னா ப்ரொடெஸ்ட் பண்றவங்களை பார்த்து போலீஸ் சுட ஆரம்பிச்சாங்க. the police opened fire on the protesters. இந்த இடத்துல ஃபயர்னா என்ன சொல்லுது? ஃபயர்னா சுடுறது, சுட ஆரம்பிக்கிறது. இது இன்னொரு அர்த்தம். open fire. அடுத்த டெஃபினேஷன் பார்க்கலாம். strong emotion. ஒருத்தருடைய பேச்சுல அனல் பறக்குது, தீப்பொறி பறக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஒரு மீனிங் தான் ஃபயர். The fire in her speech inspired everyone. பாருங்க, the fire in her speech inspired everyone. இந்த இடத்துல அவருடைய பேச்சில் உள்ள ஒரு தீப்பொறி இருந்துச்சு, ஒரு ஃபயர் இருந்துச்சு, அது எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. The fire in her speech inspired everyone. அடுத்த டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபயர்னா ஷூட் பண்றது. Fire at somebody. Someone started firing at us. அப்படின்னா யாரோ ஒருத்தர் எங்களை பார்த்து சுட ஆரம்பிச்சார். Someone started firing at us. He fired his gun into the air. அவன் சுட ஆரம்பிச்சான், மேல காத்த பார்த்து சுட ஆரம்பிச்சான். He fired his gun into the air. இது சுடுறது. Next definition. To direct a series of questions or criticisms at someone. அப்படின்னா ஒருத்தரை பார்த்து அடுத்தடுத்து கேள்வியா கேட்கறது. அதுதான் ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒரு கேள்வி இல்ல, 2 கேள்வி இல்ல, சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். அடுத்தடுத்து சுட்டா எப்படி வரும்? சவுண்ட் வருதா? அந்த மாதிரி சீரீஸா அடுத்தடுத்து கேள்வியா கேட்கறதுக்கு பேரு ஃபயர் கொஸ்டின்ஸ். அப்படின்னா ஃபயர் கொஸ்டின்ஸ் அட் சம்படி. முதல் வாக்கியத்தை பாருங்க. The journalists were firing questions at me for 2 whole hours. சும்மா ஜஸ்ட் 1 கொஸ்டின் இல்ல, 2 மணி நேரத்துக்கு உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்க, அடுத்தடுத்து கேள்வி கேட்டாங்க. அதுதான் ஃபயரிங் கொஸ்டின்ஸ் அட் சம்படி. இந்த இடத்துல ஃபயர்னா என்ன? அடுத்தடுத்து கேள்வி கேட்கறது. நெக்ஸ்ட் டெஃபினேஷன். டு ரிமூவ் சம்மன் ஃப்ரம் த ஜாப். ராம் அவர்கள் கேட்ட எக்ஸாம்பிள். ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறது. ஷி வாஸ் ஃபயர்டு. அவ வேலையை விட்டு தூக்கப்பட்டாள். ஷி வாஸ் ஃபயர்டு.
அடுத்த எக்ஸாம்பிள், he was fired from his $165,000 job for poor performance. அவன் வேலையை விட்டு தூக்கப்பட்டான். ஏன் தூக்கப்பட்டான்? for poor performance. அவன் பூரா பர்ஃபார்ம் பண்ணதுனால வேலையை விட்டு தூக்கப்பட்டான். இன்னும் நிறைய டெஃபினேஷன் இருக்கு ஃபயருக்கு, பார்த்துட்டே போகலாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு டெக்னிக்கா. என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தை கற்றுக்கும் பொழுதும் அந்த வார்த்தையை பற்றி ஒரு அசம்ஷன் இருக்கும். ஃபயர்னா தீ, கோனா போகிறது, இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்கும். அந்த அசம்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு வேற அர்த்தம் இருக்கும், இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கும், இன்னும் 10 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும், 100 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அப்படி திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி டிக்ஷனரி, இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் டிக்ஷனரியில் போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி என்னென்ன டெஃபினேஷன் இருக்கு பாருங்க. பார்த்து நவுன் என்ன, ஆட்ஜெக்டிவ் என்ன, வெர்ப் என்ன, அட்வர்ப் என்ன, ஒவ்வொன்றில் எப்படி மாறி வரும் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அதையும் பாருங்க. அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வழக்கமாக உங்களுடைய ருட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸாக இருக்கணும். அதை உங்களுடைய ஒரு டைரியிலையோ இல்லை எதை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்களோ அதில் நோட் டவுன் பண்ணி வச்சுங்க. சென்டென்ஸையே அந்த கான்டெக்ஸ்டோட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி அந்த வார்த்தையை அந்த கான்டெக்ஸ்ட்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தையை இன்னும் 10 விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு வார்த்தை தெரியும், ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியும். இப்போ அதே வார்த்தையை 10 இடங்கள் யூஸ் பண்ண தெரியும். உங்களுடைய நாலேஜ் 10 மடங்கு அதிகரிச்சிருக்கும். இந்த எக்ஸசைஸை டெய்லியும் செய்யுங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையை எடுத்தாவது இந்த மாதிரி சர்ச் பண்ணி வேற என்ன மீனிங் இருக்கு, வேற எப்படி யூஸ் பண்ணலாம், வேற என்ன கான்டெக்ட்ல யூஸ் பண்ணலாம், சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி உங்களுடைய நாலேஜை 10 மடங்கா, 100 மடங்கா, 1000 மடங்கா அதிகரிச்சுட்டே போங்க. ஈஸி டெக்னிக், ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட உங்களை இங்கிலீஷ் வலிமையின் பக்கா இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸ்ல மீட் பண்றேன். அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.